அன்பான இனிய நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாதக ரீதியாக பலன்களில் நல்ல பலன்களும் தீய பலன்களும் ஏற்படுங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் இந்த கிரகங்களின் அமைப்பு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்கிறது, இயற்கை என்பது மனிதனை எப்படி வெல்கிறது, இதை பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டாக்க, கிரகங்கள் பர்த் சார்ட்டில், அதாவது பிறந்த நேரத்தில் குறிக்கக்கூடிய ஒரு ஜாதகம், அதன் பிறகு நவாம்சம், இப்படி 16 கட்டங்கள் இருக்கின்றன. இந்த 16 கட்டங்களில் முக்கியமாக நம்ம பார்க்குறது ராசி கட்டம், இது நவாம்சம். இதுக்கு அடுத்தது தசை, தசா புக்தி என்ன, அதோட விவரங்கள் என்ன, அது முன்னாடி எப்படி இருந்தது, அதோடைய விளைவுகள் என்ன, பின்னால் எப்படி வரப்போகிறது, இப்போது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டாக்க, எந்த வருட பலன் அதை விட்டுடுங்க, ராசியினால் பலனா, லக்னத்தினால பலனா, அல்லது கோச்சாரத்தினால பலனா, அல்லது என்ன டிரான்சிட் பாயிண்டில் பலனா, இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம யோஜனை பண்ணணும்னாக்க எது ஜாஸ்தியாக நிற்கிது அப்படின்னு பார்த்தாக்க 50% பர்த் சார்ட்டில் இருக்கிற அதை யாரும் அழிக்க முடியாது. அது டேபிள் ஆஃப் ஃபிக்ஸ்டு. அப்போ எல்லாமே பிரம்மாவாலேயோ விஷ்ணுவாலேயோ எழுதி அனுப்பப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த கிரகங்களில் இந்த பாதிப்பு, அதுக்கு நடுவில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அல்லது இறை வழிபாடு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எது சரி எது தப்பு அப்படின்னு மனுஷங்க எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய டிவிலேயும் நிறைய ப்ரோக்ராம் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். யார் சொல்கிறது எதை நம்புறது ஒன்றுமே புரியல. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டாக்க, யார் சொல்கிறதையும் நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட மனசை முதல்ல பக்குவப்படுத்திக்க நினச்சிக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் யாரோட பேச்சையும் கேட்க வேண்டாம், அவங்க பார்த்து கிளியராக இருக்கும். ஏன்னு கேட்டாக்க, தசா புக்தியிலையும் அல்லது தசா சரியில்லாமல் இருந்தாலும், சந்திரன் வீக்காக இருந்தாலும், ராகு சந்திரனோடு சேர்ந்து இருந்தாலும், உங்களோட மனசில் குழப்பங்கள், ஸ்டேட்டஸ் மைண்டை இதுவாக ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. அப்படி இருக்கிறதுனால உங்களால் எதையுமே டிசைட் பண்ண முடியாது. அப்படி டிசைட் பண்ணி குவிக்காக எடுத்தீங்கன்னாக்க அது ஆபத்தில் தான் முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த 3ஐயும் பார்க்க வேண்டும். லக்னா சார்ட்டில் 50%, 25% கோச்சாரம் டிரான்சிட்டில், அப்புறம் 25% ராசி லக்னம், இந்த மாதிரி பலன்கள், கடைசியில் பாக்கி மிச்சம் இருக்கிறது கடவுளோட தீர்ப்பு. அப்போது எது நம்ம இப்போ ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம், அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்கிறாங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு. ஓகே, அந்த பரிகாரங்கிறது என்ன? பரிகாரம் பண்ணுறதுனால உடனே எல்லாம் கிடைச்சிடுமா? அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. எதுவுமே உடனே கிடைக்காது. உடனே கிடைக்கக்கூடியதாக இருந்தால் எதையும் வாங்கி விடலாம். ஆனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டாக்க, அஸ்ட்ராலஜியில் நம்ம பரிகாரம் எப்போ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க, அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் தேவை. கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ் மைண்டை கிளியர் பண்ணணும். அப்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும். வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா வாழ முடியாது. அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும்னு கேட்டாக்க, இந்த பரிகாரங்களை சொல்கிறோம். பரிகாரங்களை சொல்லும் பொழுது மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன, பூஜை வழிபாடு நடைபெறுகிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு மணி நேரம், அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது அமைதி கிடைக்கும். மனசு அமைதி கிடைச்சதுனாக்க அப்போ அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே, அதோட எனர்ஜிலேயே அந்த நாள் பூரா அவங்களுக்கு போயிடும். ஸோ நல்ல விஷயங்களில் சத்சங்கம், அதாவது பஜனை மண்டலி அல்லது கூட்டத்துக்கு போகிறது, ஸ்பீச் கேட்குறது, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க ஒரு டைவர்ஷன் தான். எப்போவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்குனாக்க, தெரிஞ்சுன்னே எல்லாமே போயிடாது. தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம நேரம் நம்மளோட தான் இருக்கும். திருப்பி அந்த டென்ஷன், அந்த வேதனை, எல்லாமே வலி எல்லாமே இருக்கும். ஆனாலும் கூட அதை போக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் சேர்த்து கொண்டு வருகிறோம். அதனால் இதெல்லாம் ரொம்ப அவசியம். பரிகாரங்கள்ங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டாக்க, இறைவன் எதையுமே நம்மக்கிட்ட கேட்கல. ஆனாக்க நம்ம இறைவனுக்கு கூடிய செய்யறது எதுக்குன்னு கேட்டாக்க, அதுவும் நமக்காகவே தான். நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்மளோட நம்பிக்கையை வளர்ப்பதற்காக. நம்பிக்கை வளர்ந்ததுனாக்க, சரியான நம்பிக்கையின் இறைவன் வழியோடு பின்னோக்கி சென்றால் இறைவன் நம்ம எப்போவுமே கைவிட மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. தயவு செய்து நீங்களும் இறை வழிபாடு செய்யுங்கள். காலத்தில் அந்தந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். வேலையில் நாட்டமாக இருங்கள். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.